சொந்தங்களுக்கு வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி கிருஷ்ணபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. பாதையோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய டிப்பர் வாகனம் வந்து போகக்கூடிய மாதிரியான ஒரு பெரிய பாதையாக தான் இருக்குது. அப்படியே நாங்கள் வீட்டுக்குள்ளே போனோம்டா பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பக்கமே வந்து கன்றுகள் வந்து வச்சுருக்காங்க. நிறைய பயன் தரக்கூடிய நிறைய மரங்களோட இந்த காணியும் விற்பனைக்காக வந்திருக்குது. என்னென்ன மரங்கள் இருக்கின்ற விவரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து காணியை சுற்றி காணியினுடைய அமைப்புகளையும் வந்து பார்த்துட்டு, அதுக்கு பிறகு என்னென்ன மரங்கள் இருக்கின்ற விவரங்களையும் பார்த்துட்டு பிறகு நாங்கள் வந்து வீட்டினுடைய அமைப்பு வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் வீடு. மூலக்கை கூரை வந்து போட்டிருக்கணும். 3 ரூம் இருக்குது, ஹோல் கிச்சன் இருக்குது. நல்ல பெரிய வீடு தாங்க. கிளிநொச்சி டவுனில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அப்படி தான் இருக்கும். 4-4.5 கிலோமீட்டர் நினைக்கிறேன் டவுனில் இருந்து இந்த கிருஷ்ணாபுரத்துக்கு வாரத்துக்கு. ஒரு 20 நிமிடங்கள், 20லேருந்து ஒரு 15 நிமிடங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து டவுனுக்கு போகக்கூடிய மாதிரியான தூரத்திலான இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கட்டுக்கிணறு ஒன்று இருக்குது. நல்ல தண்ணியோட அந்த கட்டுக்கிணறு வந்து இருக்குது. வீட்டுக்கு பின்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்கள் நிற்கிது. நல்ல ஒரு பெரிய காணி பார்க்க தெரியும் உங்களுக்கு. மொத்தம் வந்து 1 ஏக்கர் இருக்குதுங்க. இதில் விலையும் வந்து அவ்வளோ பெரிய விலை வேல் சொல்லல. நான் உங்களுக்கு இந்த காணொலியோட இறுதியில் கண்டிப்பாக விலை வந்து சொல்லுவேன். ஓட விடாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய பேர் ஓட விட்டு பார்த்துட்டு விலையை காணல நினைக்கிறீங்க. அப்படியே நாங்கள் அங்கால போனோம்னா அதில் கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறை நாங்கள் அப்படியே பார்த்துவோம். நல்ல தண்ணியோடு இருக்குது. முக்கியமாக வந்து இங்கால வந்து நல்ல தண்ணி, சவரெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல தண்ணி. விவசாயத்துக்கு ஒரு சிறந்த ஒரு இடம். உண்மையாலுமே கிருஷ்ணபுரம் வந்து என்ன கன்றுகள் வைத்தாலும் வரக்கூடிய மாதிரியான ஒரு மண்டை. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல தண்ணி இருக்குது பாருங்க, மேலால தண்ணி இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், காணிக்குள்ளே இருக்கக்கூடிய பயன் தரக்கூடிய மரங்கள் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். தென்னை மரம் வந்து 5 வருஷ கன்றுகள் வந்து 6 கன்றுகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷ கன்று வந்து ஒரு 1.5 வருஷ கன்றுன்னு சொல்கிறேன். 1.5 வருஷ கன்று வந்து ஒரு 20 கன்றுகள் இருக்குதுங்க. தேக்கு வந்து வேலியை சுற்றி ஒரு 20 தேக்க மரம் நிற்கிது. எல்லாமே வந்து 20 அடிக்கு மேலே தான் இருக்குது. தேக்க மரம் வளர்ந்தாலே அதே ஒரு நல்ல விலைக்கு கொடுக்கலாம். இப்பயே வந்து நல்ல வளர்ச்சியெலாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் அதை வந்து நல்ல விலைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு 10 வேம்பு நிற்கிதுங்க. மாமரம் வந்து 4 நிற்கிது. பிளாமரம் வந்து 1 பிளாமரம் நிற்கிது. கஜு மரம் வந்து 1 நிற்கிது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமுகு வந்து 3 கமுகு நிற்கிது. விழா வந்து 1 நிற்கிது. ஜம்பு 1, கொய்யா 3, தேசி 3, மாதுளை வந்து 5 மாதுளை இருக்குது. அதே மாதிரி முதுரை மரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 முதுரை மரம் இருக்குது. ஓரளவான கன்றுகளாக இருக்குது. அதுவும் வந்து வளர்ந்துன்னு சொன்னால் நல்ல விலைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் காணியிலேருந்து ஒரு கொஞ்சம் தள்ளி ஒரு வாய்க்கால் ஒன்று போகுது, ஒரு கழிவாறு ஒன்று போகுது. அது வந்து இவற்றை காணியன்று இல்லை, எல்லா காணிக்குள்ளாலையும் அந்த கழிவாறு போய் அப்படியே அங்கால ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தோட வந்து அது போய் விழுகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் அந்த கழிவாறு. நான் உங்களுக்கு வந்து அதையும் சொல்லத்தானே வேணும். பார்த்தீங்கன்னா தெரியும், காணிலிருந்து நல்லா தள்ளித்தான் நாங்கள் முன்னுக்கு இன்னும் தள்ளித்தான் இருக்குது அந்த கழிவாறு. காணி மற்றது வீடு இருக்கிற இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன கன்றுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல புட்டியில் தான் வச்சு வைக்கணும். இந்த அளவு கொஞ்சம் காணி வந்து பள்ளமாக தான் இருக்குது. 1 ஏக்கருக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உறுதியெல்லாம் பதிஞ்சு துண்டு இருக்குது. உறுதிக்கு பதிஞ்சு அந்த துண்டோடு தான் இந்த காணி வந்து இருக்குது 1 ஏக்கருக்கு. அது 1 மாதத்தில் வரலாம், 2 மாதத்துலேயும் வரலாம், சில 5 மாதத்துலேயும் உறுதி வரலாம், 6 மாதத்துலேயும் உறுதி வரலாம். அது இப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் உறுதிக்கு பதிவு செய்து அந்த பதிவு துண்டு இருக்குது. இப்போ நாங்கள் வந்து காணியினுடைய அமைப்புகளை வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கட்டம் நாங்கள் அப்படியே போய் வீட்டினுடைய அமைப்பை தான் பார்க்க போகிறோம். வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய வீடு தான். உண்மையாலுமே வந்து 3 ரூம் இருக்குது, ஹோல் இருக்குது. அட்டாச் பாத்ரூம் எல்லாம் வீட்டுக்கு செட்டப்பாக வந்து கட்டி வச்சிருக்கிறேன். சின்ன சின்ன வேலைகள் வந்து வீட்டுக்கு செய்ய வேண்டியதான் இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வீடு. ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே போனோம்டா, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோலுக்கு பக்கத்துலேயே அங்கால தொங்கலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூம் ஒன்று இருக்குது பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஒரு ரூம் ஒன்று இருக்குது பாருங்க, ஷெட் ரூம். அப்படியே போனோம்னு சொன்னால் இந்த கொடோல் பகுதியால் இங்கால வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குது பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து 3 ரூம் இருக்குது. அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் இங்கால வந்து அட்டாச் பாத்ரூம், ஷவர் குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ரூம் வந்து கட்டியிருக்கு. அங்கால டொய்லெட் இருக்குதுங்க. மிச்ச வேலையில் நீங்கள் செய்து கொள்ளணும். இந்த பூச்சி எல்லாம் பூசி டைல்ஸ் எல்லாம் பதிச்சு கொஞ்சம் வேலையில் நீங்கள் செய்யணும்.
ஓகே, அப்படியே நாங்கள் இந்தியாவில் வந்தோம்னா இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா இது வந்து கிச்சன் வந்து பாருங்கள் இவ்வளோ அமைப்பாக வந்து இருக்குன்னு சொல்லி நல்ல பெரிய இடம், நல்ல விஸ்தாரமான இடங்கள் இருக்குது. நின்று சமைக்கக்கூடிய மாதிரி 4-5 பேர் நின்று சமைக்கக்கூடிய மாதிரி நல்ல பெரிய கிச்சனாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். கிச்சன் அந்த பிளாட்டுக்கெல்லாம் மாவுலெல்லாம் பாய்ச்சிருக்கேன் பாருங்கள். ஓகே, இதான் இந்த வீட்டினுடைய அமைப்புங்க. உண்மையாலுமே வந்து 1 ஏக்கர் காணி இந்த வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மலிவாக தான் சொல்கிறார். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 55 லட்சம் தான் சொல்கிறார். மொத்தம் 1 ஏக்கர் காணியும் இந்த வீடும் வந்து 55 லட்சம் தான் சொல்கிறார். உங்களுக்கு ஓகே, ஒரு பெருமதியான ஒரு காணி, நல்ல மலிவண்டு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வேணுமெண்டா நேரடியாக வந்து பார்வையிடலாம். இதில் என்னுடைய நம்பரை தரேன், எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க. நாங்கள் நேரடியாக காணியை போய் பார்வையிட்டு மேற்கொண்டும் நாங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி உறவுகளே, இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து காணிகள் இருக்குன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய இதே நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வந்து உங்கள்கிட்ட தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு நியாயமான கமிஷனுக்கு காணிகளை வந்து விற்பனை செய்து தருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.